குடியாத்தம் அருகே உணவக உரிமையாளரிடம் 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை நண்பனை திட்டமிட்டு கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த பரதராமி பகுதியை சேர்ந்தவர் முக்தியார். இவர் சொந்தமாக உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் உணவகத்திற்கு அடிக்கடி வந்து சென்ற பேரணாம்பட்டு பகுதியை சேர்ந்த நூருதீன் என்பவருக்கும் முக்தியாருக்கும் ஏற்பட்ட பழக்கம் பின்னர் நட்பாக மாறியது. இந்நிலையில் உணவகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க முக்தியார் தனது நண்பர் நூருதீனை அழைத்துக் கொண்டு ஆந்திர மாநிலம் சிதத்தூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அங்கு தேவையான பொருட்கள் கிடைக்காததால் முக்தியார் ஊர் திரும்பியுள்ளார். அப்பொழுது முக்தியாரிடம் இருந்த பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்ட நூருதீன் தனது சகோதரர் முகமது பாஷா மற்றும் நண்பர் ராமமூர்த்திக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் நூருதீன் தாங்கள் வந்து கொண்டிருக்கும் இடத்தை அடிக்கடி செல்போன் மூலம் முகமது பாஷாவிற்கு தெரிவித்து வந்துள்ளார். இந்நிலையில் பாரதராமி மதுலுக்கு சோதனை சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் முக்தியார் கையில் இருந்த பணப்பையை பிடுங்கி சென்றனர். இதுகுறித்து முக்தியார் அளித்த புகாரின் பேரில் வரதராமி போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது பணப்பையை பிடுங்கி சென்றவர்கள் பேரணாம்பட்டு பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்ததனை அடுத்து நூருதீனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது தனது அண்ணன் முகமது பாஷா, நண்பர் ராமமூர்த்தி, பேரரசு, பழனி ஆகியோரின் உதவியோடு பணத்தை வழிப்பறி செய்ய திட்டம் தீட்டியதை நூருதீன் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து நூருதீன் கைது செய்த போலீசார் தலைமறைவான 4 பேரை தேடி வருகின்றனர்.